இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போட டேட்டாஸ் எல்லாமே ஐஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு. இதோட சர்வர் வேறு, அதோட சர்வர் வேறு. பட் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், சேம் இதே கான்செப்ட் தான். பட் அது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு சாஃப்ட்வேர். அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று சாரோட டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி டாக்டர் ஃபோன் ஆப்பை பற்றி போட்டிருப்போம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய நண்பர்களுக்கு அந்த டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணி ஐஃபோனுக்கு மாற்றுறதுல ஒரு பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். அதை உங்களுக்கு நான் சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு. ஒன்று சாரோட டாக்டர் ஃபோன் வெப்சைட் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு விண்டோஸா மேக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸுக்கு வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் ப்ராசஸ் தான். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நான் எப்படி வந்து இது பண்ணிக்கிறது, அதை வந்து ரிகவரி பண்ணி எடுக்கிறது, தென் வந்து ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஃபைல்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ஒரு ஆப் டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேர் மட்டுமே வச்சு நிறைய நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சொல்லி எடுக்க போகிறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி வைபர், இந்த மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியாவோட இது கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து வாட்ஸ்அப் இப்போ நான் பிக் பண்ணிவிட்டேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போன அப்புறம் 2 மொபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, தென் இந்த பக்கம் ஒரு மொபைல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சோர்ஸ் என்ன மொபைல் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் மொபைல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை பிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு டு ஐஃபோனுக்கு வந்து டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் கூட பண்ணிக்கலாம். சோர்ஸில் வந்து ஐஃபோன் மொபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக இந்த பேஜ் வந்த அப்புறம் உங்கள் மொபைலில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைலை உங்கள் மொபைலில் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸாக எது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண அப்புறம் ஒரு சில டைம் வந்து ரைட் சைடு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டாடுறதுக்கு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்டரில் கொடுத்துருப்பாங்க ஸ்வைப் பண்ணுற மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அப்போ சோர்ஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை கன்வெர்ட் ஆகிரும். தென் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண அப்புறம் அது வந்து ரைட் சைடு வரும். ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை போயிட்டு என்னென்ன எனேபிள் பண்ண சொல்லுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்தந்த ஆப்ஷன் போங்க, இங்கே போயிட்டு இதை எனேபிள் பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக ஆகிரும், ஃபில் ஆகிரும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக உங்களுக்கு அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, எங்கெங்கே போகணும், என்னென்ன பேக்கப் பண்ணணும், என்னென்ன ஃபைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி சூப்பராக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு அதை மட்டும் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட வாட்ஸ்அப் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் எக்கச்சக்கமான அவங்களோட பிஸ்னஸ் சாட்ஸு எல்லாமே இருக்கும். பட் அதை எல்லாமே வந்து பேக்கப் எடுத்தாலும் அவங்களோட ஐஃபோனுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இதில் வேறு சர்வர், அதில் வேறு சர்வர். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன், ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோ சந்திப்பு. மதுரை பாய்.